நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெக் ஃப்ளைஸ். சரியா? இது நிறைய பேர் பண்ணும்போது நிறைய தப்பு இருக்குதுல. எல்போஸ், சீட்டை அட்ஜஸ்ட் பண்றது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல நிறைய தப்பு இருக்கு. நீங்க அதை பத்தி கரெக்ஷன் பண்ண போறேன். பார்த்துக்கோங்க, ஆங்கிள் வந்து அதாவது உங்களால செஸ்ட் இருக்குவா ஓப்பன் பண்ற நேரத்துல ஸ்ட்ரெச் ஆகும் மேக்சிமம். அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி கரெக்டா போடும். ரொம்ப பின்னாடி தான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன ஆகும் அப்படின்னா ஹெவி வெயிட் பண்ணும்போது நீங்க விடும்போது உங்களுக்கு இன்ஜுரி ஆகிற சான்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ ஃபைல இருக்கு. இந்த ஆங்கிள் எனக்கு ஓகே தான், எனக்கு போதும். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதை விடும் பின்னாடி போகும், பாடி ஃபிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பேக்ல தான் போடணும். அதாவது நம்ம ஓப்பன் பண்ணும்போது செஸ்ட் மேக்சிமம் ஸ்ட்ரெச் ஆகணும், மேக்சிமம் ஆகணும். ஒரு லெவல்ல போய் நின்றுடுச்சு அப்படின்னா ஃபுல்லா ஒர்க் ஆகலன்னு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி சின்ன வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ல நார்மலா நம்ம எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிடலாம். ஒருவேளை நீங்க ஹெவி யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணக்கூடாது. அப்படி ஒண்ணு யாராவது நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஈஸி மெத்தட் ஒன்று இருக்கு. என்ன இருக்குல்ல, அதாவது இப்போ ஃபுல் வெயிட் கடைகளுக்கு பண்ண போறீங்க யாரும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இப்படி எடுத்துட்டு வந்துடும். நாங்க மேக்ஸிமம் கொண்டு வந்துருங்க. அப்புறம் இந்த கை பிடிச்சிட்டு அப்படி அவ்வளோதான். இது ஹெவி, நீங்களே பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி பண்றீங்க, வைக்கும்போது அதே மாதிரி தான் அப்படி திரும்பி தான் ஆகும். சைடு வைக்கிறீங்க, ஹெவி வெயிட் பண்ணும்போது இது சிங்கிளா நீங்க இருக்கிறீங்க, ஹெவி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாம என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ஓப்பன் பண்ணி விடும்போது டேர் ஆக சான்ஸ் ஜாஸ்தி. இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலா ரைஸ் பண்ண நேரத்துல நிறைய பேரோட எல்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இது தப்பு. சரியா? முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க, உங்களோட கை வந்து உங்க ஷோல்டர் ஹைட் இருக்கா, இதுல இருந்து மேல போகக்கூடாது. ஜஸ்ட் இவ்வளவுதான் இருக்கு எனக்கு, இந்த லைன்ல வச்சுக்கலாம். அதாவது என்னோட கை இப்போ அப்பர் செஸ்ட் கணக்கா இருக்கா, பிடிச்சிருக்கேன்னா இந்த அப்பர் செஸ்ட் தான் ஜாஸ்தி ஆக்டிவேட் ஆகும், மிடில் லோவர். நீங்க எந்த கணக்குல பிடிச்சிருக்கீங்களோ அந்த மசில் வந்து ஆக்டிவேட் ஆகும். புரியுதா? நான் இப்போ கரெக்டா என்னோட லோவர் கனெக்ட் பண்ணி பிடிச்சிருக்கேன். இப்படி வச்சு நான் பண்ணும்போது என்னோட லோவர் ஜாஸ்தி ஆக்டிவேட் ஆகும். இதுதான் இதனோட வேரியேஷன்ஸ். மேக்சிமம் நமக்கு அப்பர் தான் வீக்கா இருக்கும், நல்லா இருக்கும். சரியா? ஸோ அப்பர் தான் பண்ணுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஓப்பன் பண்ணும்போது எல்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களோட பேக் வந்து நல்லா வளைச்சி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி தான் இருக்கணும். அப்புறம் பாடியில் மூவ்மெண்ட்டே இருக்காது. அதாவது ஓப்பன் பண்ணுறது ஸ்லோவாக இருக்கணும். என்னோட எல்போ பாருங்க, இப்படி இல்லை, இப்படிதான் இருக்கு. எல்போ பெண்ட் இருக்கு, மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டடி பண்ணும்போது எல்போஸை ஸ்டடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது தப்பு, இது கரெக்ட். புரியுதா? நீங்க யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ண நேரத்துல பாடியை இப்படி பண்ணக்கூடாது. அது நல்ல கஷ்டமா இருக்கும், லாஸ்ட் டைப்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தப்பு. இப்படிதான் இருக்கணும் பாடி. இதுல எந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. பண்ண புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கக்கூடாது, எல்போ இப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்போ பெண்ட் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணும்போது ஸ்டடி. எங்க டைப் பண்ணணும், என்ன பண்ணணும், பெக் ஃப்ளைஸ் ஆக்சுவலா இருக்குன்னா இன்னர் செஸ்ட். நான் ஒரு புரியுதுல, இன்னர் செஸ்ட்டுக்கு தான். ஸோ இங்க தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது இந்த ஏரியா ஓப்பன் ஆகும் செஸ்ட். யூஸ் பண்ணும்போது இங்க தான் டைட் ஆகணும். இதுக்கு தான் பண்றோம் நம்ம, இந்த மசிலுக்கு. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி டைப் பண்ணிக்கணும். புரியுதா? இந்த டவுட்னு வராது எல்லாருக்கும். ஓகே தானே? ஓகே.